ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோதிகா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவுடைய ஒரு பப்ளி நடிகையாக குஷ்புக்கு அப்புறம் வடநாட்டிலிருந்து வந்த நடிகை ஜோதிகா தன்னுடைய எக்ஸ்ப்ரெஷன் மூலமாகவும் தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாகவும் தமிழ் சினிமாவை வந்து கட்டி போட்டவர். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 48 வயசு ஆயிடுச்சு நம்ம ஜோதிகாவுக்கு. 48 45 அந்த ரேஞ்சில் வயசாகிடுச்சு. 17 வயசில் ஒரு மகள் இருக்கும். அது இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ ஏன் பப்ளி ஆக்ட்ரஸ் குஷ்புக்கு அப்புறம் அப்படி சொன்னோன்னா, குஷ்பு மாதிரி தான் குஷ்பு வந்து குண்டாக இருந்துகிட்டே வந்து கவர்ச்சி காட்டி ரொம்ப நாள் வந்து ஆக்ட்ரஸாக நடித்த ஒரு நடிகை. ஸோ அதுக்கப்புறம் அந்த நடிகைகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபிட்டாக ஸ்லிம்மாகவும் இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் அந்த நடிகை தான் வந்து ஜோதிகா. ஸோ அந்த பப்ளியாக கொழுன்னு இருந்துட்டு கவர்ச்சி காட்டி டாப் ஆக்ட்ரஸாக வந்த நடிகைகள் இவங்க. ஸோ இவங்களுடைய கவர்ச்சியை வந்து கொஞ்சம் கவர்ச்சி காட்டினாலும் பெரிய லெவலில் இருக்கும். அதை விட அவங்களுடைய மூஞ்சியை காட்டியே வெறியேற்றக்கூடிய நடிகைகளில் ஜோதிகாவுக்கும் வந்து ஒரு இடம் இருக்குது. ஸோ ஃபேஸை வந்து க்ளோஸ்அப்பில் வச்சு ஒரு ராவான ரியாக்ஷன் கொடுத்தா போதும், நம்மளுடைய வேலை முடிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ராவான மூஞ்சியை வச்சுருக்கக்கூடிய நடிகை ஜோதிகாவுடைய கவர்ச்சியான முக அமைப்பே வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். ஸோ அந்த முக அமைப்பை வந்து சில கவர்ச்சியான சீன்ஸ்லலாம் வந்து படுக்கையறை சீன்ஸ்லாம் நடிக்கும்போது ஃபேஸை வந்து ஜூமில் வச்சாலே போதும், வேறு எதுவுமே வந்து தேவையில்லை. அந்த மாதிரி தான் சூர்யாவும் ஜோதிகாவும் நிறைய கவர்ச்சி சீன்ஸ் நடிச்சன்ற பேரில் ஃபேஸை மட்டுமே வச்சு கவர்ச்சியான வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது கருப்பு கலர் உள்ளாடையை போட்டுக்கிட்டு 45 வயசில் நம்ம ஜோதிகா கொடுத்த ஃபோர்ஸ் தான். ஸோ ஆண்டிக்கே வந்து தனி ஒரு ரேஞ்ச் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து ஜோதிகா மாதிரியான ஒரு ஆண்டிக்கு எத்தனை 60 வயசானாலுமே வந்து மவுஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து இப்போயும் பசங்க ப்ரூவ் பண்ணி தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜோதிகாவுடைய குலுங்கல். ஆல்ரெடி நான் ஸ்லோமோவில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னுமே ஒரு ஸ்லோமோ வேணும்னா மறக்காமல் இன்னுமே வந்து கம்மியாக 0.25 வச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜோதிகாவோட ஸ்லோமோலாம் வந்து அதிகமாக கிடைக்கிறதில்ல. ஸோ இப்போ கிடச்சிருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், தெரிக்க விடுங்க முக்கியமாக. ஸோ இதில் லிட்டில் ஜான் படத்தில் தன்னுடைய தொப்பலை காட்டி ஆடக்கூடிய இந்த சீன். ஸோ டைரக்டர் சொல்லியிருப்பார், இது லோ பட்ஜெட் படம், பெருசாக வந்து ஹீரோவும் வந்து அறிமுகம் இல்லாத ஆள், அதனால் படம் ஹிட் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா உங்கள் தொப்பலை காட்டி ஆடுங்க அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார் போல். அது அவ்வளோதானங்க. இதெல்லாம் வந்து சப்ப மேட்டர் சால்ட் ஓட்டுன்ற மாதிரி கேமராவும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜோதிகா வந்து எந்தெல்லாம் ஃபேமஸோ, ஜோதிகாவுடைய பின்னழகு வந்து பப்பாளி மாதிரி இருக்கக்கூடிய பின்னழகும் ஃபேமஸ்ஸு, ஜோதிகாவுடைய தொப்பலும் ஃபேமஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் மாங்கனிகளும் வந்து ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அது எல்லாமே வந்து இந்த படத்தில் க்ளோஸ்அப்பில் வச்சு அடிச்சிருப்பாங்க. ஸோ ரசனக்காரன் ஏன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஜோதிகாவுடைய கவர்ச்சி இந்த படத்துலேயும் சரி, அந்த ஷார்ட்டை பாருங்கள். இப்போ நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஷார்ட்டே வந்து சொல்லும் டைரக்டருடைய ரசனை ஜோதிகா மேலே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு பாட்டு இல்லைனா சீன் கூட சொல்லலாம். அஜித் கூட நடித்த ஜோதிகாவுடைய இடுப்பு பகுதி இடையழகு, தொப்புள் அழகு உள்ளாடையோடு போட்டுக்கிட்டு அந்த கேமராவை அது மட்டும்தான் வச்சுருப்பாங்க. மூஞ்சியை கூட ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இடுப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த கேமரா வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக கணக்கச்சிதமாக எப்படியெல்லாம் ஆட்டணுமோ அப்படியெல்லாம் ஆட்டி கவர்ச்சி காட்டி நடித்த நடிகை தான் நம்ம ஜோதிகா. இப்போ தான் வந்து ஃபெமினிசம் பேசி அதிகமாக பேசக்கூடிய நடிகையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா வாய்ப்புக்காக இந்த மாதிரியான சீன்ஸில் நடித்த நடிகை தான் அப்படின்றது யாருமே மறக்க வேணாம், அவங்களும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதிலலாம் வந்து இன்னுமே ஃபேமஸ் ஆனது இந்த மாங்கனிகள். அஜித் அவங்களுடைய நெஞ்சில் போய் பச்சக்குன்னு உங்களுடைய மாங்காய் வச்சு குத்துனாங்க, இதுதான் சீனு, இது நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், அதே மாதிரி அப்படி தான் சொல்லி விட்டுருவாங்க. அதை கரெக்டாக பண்ணி கேமரா ஆங்கிள் எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து கரெக்டாக வச்சு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஜோதிகாவுடைய மாங்கனிகளை வந்து டாப் ஆங்கிளில் வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இப்போது வந்து திரும்ப ட்ரெண்டிங்குள்ளே வந்ததுக்கான காரணம், ஃபேமிலியோட மும்பை போய் செட்டில் ஆகிட்டாங்க, தன்னுடைய சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போய் செட்டில் ஆயாச்சு. ஸோ எல்லாருமே படித்து முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் செட்டில் ஆயாச்சு. செட்டில் ஆனது மட்டும் இல்லாமல் 40 வயசு கிட்டத்தட்ட 46 வயசில் பிக்கினி போடுறதா இருக்கட்டும், தொடையழகை காட்டுறதா இருக்கட்டும், 46 வயசு ஆண்டியோட மாங்கனிகளை காட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம ஜோதிகா பூந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெக்கேஷனில் அந்த ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டு, அந்த ஷேலேஸ் அப்படின்றது ஒரு நாடுன்னு நினைக்கிறேன், ஸோ அது கரெக்டாக தெரியல, அந்த வெக்கேஷன் போயிட்டு அங்கே பிக்னியோடு போட்டு பீச்சில் வந்து போடக்கூடிய ஆட்டம் ரொம்ப 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 ட்ரெண்டிங்காக வைரல் ஆச்சு. ஏன்னா பிக்னியில் மாங்கனிகளை காட்டுற மாதிரியான பிராவில் உள்ளாடையோடு வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் வந்து ஜோதிகா காட்டி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பாலிவுட் வேறு போயிட்டாங்க.
அதிகமான குத்துக்கள் நடக்குதா என்னமோ தெரியல. இதுக்கப்புறம் நிறைய கவர்ச்சி சீன்ஸ் வந்து ஜோதிகா நடிப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களே நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த மீமை வந்து படித்து தெரிக்க விடுங்க.